வணக்கம் டி ஸ்குவாட். வரமாட்டேன்னு நினச்சில இப்படி வந்துட்டேனா. ஒரு 12 நாள் வீடியோ போடல. எவனாவது ஒருத்தன் கேட்டியா ஏன் போடலை எதுக்கு போடலை? 150 பேர் வச்சுருக்கேன் நான். சரி விடு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா என்ன கேட்க வேண்டியதானே, ஏன்டா வீடியோ போடலன்ட்டு விட்டுருவீங்க. சரி, அதாவது ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் ஒரு 12 நாட்கள்னால வீடியோ போட முடியல. நல்லது. எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிடல அப்படின்னா போய் சாப்பிட்டு வந்து பாரு இந்த வீடியோ, சரியா? சாப்பிட்டு பாருங்க. ஸோ வழக்கம் போல் இன்னைக்கும் ஒரு யூஸ்லெஸ் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேட்ருக்கு வாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து தினமும் ஏதாவது ஒன்று பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ண ஒரு 4 ஆப் வச்சுருக்கேன். டார்ச்சர் கிடையாது, நான் பண்ண மாட்டேன், ஆனால் தெரியாது, அவன் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கான். பையா அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடா போடா. சரி, அதுக்காக ஏதாவது சொல்லுவோமே அப்படின்ட்டு. ஸோ ஒரு 4 ஆப் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பின் குறிப்பு பார்ப்போம். சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. என்ன அப்படின்னா, யூடியூப்பை பற்றி தலைவன் வந்து இப்போ ஒரு ஆடு ரிலீஸ் பண்ணியிருக்கான். என்ன ஆடு அப்படின்னா, நம்ம அதை பார்க்கணும். அந்த ஆடு ஒரு நிமிஷம் 25 செகண்ட் ஓடுது அப்படின்னா, நீங்கள் அந்த 1 நிமிஷமாக அந்த ஆடை கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் கேமரா மூலியமாக உங்கள் ஐசைட்டை அவன் வாட்ச் பண்ணுறானா, ஓகேவா? உங்கள் ஐசைட் அதுலேருந்து நவுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, திரும்பி அந்த ஆடு முதலேருந்து ஓடும். ஆல்ரெடி அது அன்ஸ்கிப்பபிள் ஆட் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆக்கிட்டான். இது பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட சொல்கிறான். ப்ரீமியம் கட்டு, காசு காசு கொடு காசு. நான் உனக்கு ஆடு போட மாட்டேன் அப்படிங்கிறான். தப்பு தம்பி, தப்பு. ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா முடிச்சு விட்டுருவேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட அந்த நார்மலான இந்த 4 ஆப்பை பார்ப்போம். முதல் ஆப்பு ஸ்பாட்டிஃபை. ப்ரோஸ், நாங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து எல்லாருமே ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? 10 பேர் இருக்கானா, அதில் 8 பேர் ஸ்பாட்டிஃபை தான் வச்சுருக்கான். அதுலேயும் வச்சுருக்கானே தவிர புலம்புறான், அவ்வளோ புலம்பு. என்னால் முன்னாடி போக முடியல, பின்னாடி வர முடியல, நடுப்புற பாட்டு கேட்க முடியல, அவ்வளோ குத்தம் குறை. எதுக்கு உனக்கு இதெல்லாம்? எல்லாரும் இப்போ என்ன வச்சுருக்க, உன் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 128 ஜிபிலேருந்து 512 ஜிபி வரைக்கும் தான் இருக்குது, ஓகேவா? உன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு ஸ்பாட்டிஃபைட்ட போகிற? நீ கேட்குற பாட்டு ஒரு 800 பாட்டு வச்சுக்கோ. இந்த 800 பாட்டு இதாக போட்டால் கூட உனக்கு ஒரு 5 ஜிபி கூட முடிஞ்சு போயிடும். நம்ம புது பாட்டு வருது, ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 3 பாட்டு தான் கேட்க போகிறோம். மொத்த ஆல்பமும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு இசை வல்லல்கள் கிடையாது நம்ம. அப்படிங்கிறப்ப நமக்கு எதுக்கு இந்த இது? அழகாக அந்த 3 பாட்டு வருதா, நம்ம கேட்குற அந்த 3 பாட்டை மட்டும் டவுன்லோடு பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நெட்ஒர்க் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஃபோனில் சார்ஜ் இருந்தினா நீ எப்போனாலும் பாட்டு கேட்டுக்கலாம். அதனால் இந்த இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பாட்டை டவுன்லோடு பண்ணிக்க, அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சிறப்பான ஆள் நீ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர் நான் விளையாடவே மாட்டேன், பப்ஜி யூஸர். ஆனால் அந்த ஃப்ரீ ஃபயர் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டாப் அப் பண்ணுறேன்ட்டு ஃபோனுக்கு தான் பண்ணுறான்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ரீ ஃபயரில் என்ன அப்படின்னா, அவங்களோட கேரக்டரு, வெப்பனு, இது ரெண்டுமே வந்து அதை பொறுத்து பவர் மாறுது. இப்போ நான் காசு போட்டிருக்கேன், நான் வந்து என்கிட்ட ஒரு காஸ்டியூமு என்கிட்ட ஒரு வெப்பன் இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து அந்த டாப்அப் பண்ணாதவனை விட இது பவர்ஃபுல். அப்படிங்கிறப்ப 2 பேரும் ஈக்குவலே கிடையாது. நான் சுட்டானா அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். அதுக்காக என்ன பண்ணுவானா, இன்னொருத்தனையும் நீ டாப்அப் பண்ண தூண்டுற. 100 பேர் கேட்டுக்கல என்ன ஃபைட்டர் ஆனா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அது இது கிடையாது. இது வந்து என்னன்னா, இது பப்ஜியில் கிடையாது. பப்ஜியில் வந்து நீ என்ன இருந்தாலும் சரி, உனக்கு கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கலாமே தவிர உன் பவர் எக்காரணத்தை கொண்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாது. அதுதான் அதில் ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது லிங்க்டின்.
எதுக்கு இவனை பண்ணேன்னு தெரில. காலேஜ் முடிய போகிறப்ப எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணாங்க, நானும் பண்ணேன். இதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவன் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன படித்தோம், எங்கே படித்தோம், அதெல்லாம் இதில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் கேட்டுச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன், டீச்சருக்கு கொடுத்துருந்தேன். சரி ஏதாவது ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு சும்மா போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டிருந்தேன். இவன் என்ன பண்ணுறான், டேய் நான் ஃபார்மசி படித்தேன்டா, எனக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான். நான் அங்கே போய் என்னடா பண்ண போகிறேன், நீ என்னடா எனக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க. எல்லா ப்ரொஃபஷன்லேருந்தும் ப்ரொஃபஸருக்கு வருது. கம்ப்யூட்டரு, அக்ரிகல்ச்சரு, இன்ஜினியரிங்லாம் வரான். டேய் மேக்ஸே வராதான்டா போய் ஃபார்மசி எடுத்தேன், எனக்கு எதுக்குடா இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரு. அந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கேன் அந்த லிங்க்டின். தினமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேற. என்னது உங்களுக்கு வந்து ஒரு 5 இடத்துல வந்து உங்களோட போஸ்டிங் கரெக்டான இடம் இருக்கு. உள்ள போய் பார்த்தா அதில் ஃபார்மசியே இருக்காது, வேற கண்ட கண்ட எல்லாமே இருக்கும். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனனே. துஸ்மான் இவன் ஒருத்தன் இதுக்கு ப்ரீமியம் வேறனா கட்டணுமா? ஏன்னா மிச்சம் 10 ப்ரொஃபைலை மறைச்சிருவான் அவன். அந்த 10 ப்ரொஃபைலை பார்க்கறதுக்கு நான் ப்ரீமியம் கட்டணும். அதுக்குள்ளேயும் நீ வந்து அக்ரிகல்ச்சரையும் இன்ஜினியரிங் வச்சிருப்ப. ஆஹா. அடுத்தது நம்ம பார்க்க போறவன் ட்ரூ காலர். அதாவது எல்லா ஃபோன்லேயும் நார்மலாக இருக்கிற ஒரு ஆப் ட்ரூ காலர். ஏன்னா நம்பர் போட்டோம் அப்படின்னா சிம்மு ஓனர் யாருன்னு வந்துடும். ஓகேவா? அதுலேயும் இப்போ ட்ரூ காலர் எல்லாருமே வச்சுருக்கேன். அவன் பேர் அவன் ஒருத்தன் மாற்றிக்கிறான். ஓகேவா? இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் காமெடி பண்ணுவான். தினமும் காலையில் என் ஃபோனுக்கு எல்லா ஃபோனுக்குமே அனுப்புகிறான். 27 மெம்பர்ஸ் have visited your contacts. ஏண்டா நான் என்ன எலான் மஸ்கா இல்லை மார்க் மாமாவா என்கிட்ட வந்து இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு? ஒரு நாள் அதாவது நான் ஒத்துக்கேன்டா. அதாவது ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 3 மாதத்துக்கு அனுப்புனா கூட பிரச்சனை இல்லை. எப்படா தினமும் 27 பேர் வந்து பார்ப்பான்? சரின்னு உள்ளே போனால் காசு கட்டு அப்படிம்பா. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணு, அப்போ தான் நான் உனக்கு காட்டுவேன் எத்தனை பேர் எது வந்திருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியுமா அவன். ஸோ இதுதான் நான் வந்து அந்த இது பண்ண ஒரு 4 ஆப். ஸோ வேறு ஏதாவது ஆப் உங்களுக்கு கடுப்பேற்றுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளும் தெரிஞ்சுப்போம். இதே இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.